Here I'm a dumb student where I don't know anything about the field that I'm talking about. The first episode where I'm from or where we are from. Mostly இந்த dumb student வந்து 2% சுற்றி தான் இருக்கும். Myself and my co-founder Ajay. Hi guys. கடைசியாக பல கஷ்டத்தை தாண்டி த டம் ஸ்டூடெண்ட் இஸ் லைவ் த ஃபர்ஸ்ட் எபிசோட். ஃபார் வியூவர்ஸ், த டம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஐம் அ ஸ்டூடெண்ட் வேர் எனக்கு எல்லா விஷயத்துலையுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் எதில் போகிறதே தெரில. ஆக்சுவலாக அதில் நானும் ஒருத்தன். அந்த விஷயத்த ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃபீல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பாட்காஸ்ட் சீரிஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஐ கோ டு டிஃப்ரெண்ட் பீப்புள். எனக்கு பிடிச்சிருக்க ஃபீல்டு எப்படி ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது, அதை நான் சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து டேரெக்டாக அவங்ககிட்ட பேசி அதுலேருந்து ஒரு அப்டேட். ஸோ இந்த விஷயம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சீரீஸ் தான். 2 பேரும் வி ஸ்டார்டட் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த பாட்காஸ்ட் வில் பி ஆன் மைண்ட் செட் ஷிஃப்ட். எப்படின்னா 12th ஒரு 11th 12th காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் டு நவ் ஆல்மோஸ்ட் காலேஜ் முடிக்க போகிறோம் இந்த நெக்ஸ்ட் ஒரு 6 to 7 months எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து திஸ் பாட்காஸ்ட். சரி அஜய், ஒரு வழியாக வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எத்தனை மாதம் பிளான் இது? திங்க இல்லை ஜானில் போட்டது, ஃபெப்ரவரியில் போட்டதுன்னு நினைக்கிறேன். ஃபெப். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 months கிட்ட ஆயிடுச்சு. ஃபைனலி இந்த ஃபஸ்ட் ஷூட்டிங் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இனி என்னன்னா வீக்லி ஒரு பாட்காஸ்ட் வந்துடணும் கண்டிப்பாக போடுறோம். ஓகே சரி சொல்லு. இப்போது 11th 12th இல்லை ஸ்கூல் லைஃபு, உன் ஸ்கூல் லைஃப்லேருந்து எப்படி கேபிஆர் ஐடி ஆர் எப்படி காலேஜுக்குள்ளே வந்த? காலேஜில் 12th to first year மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? 12th to first year என்னோடய மைண்ட் வந்துட்டு ஏன் நான் கெமிக்கல் இன்ஜினியர் சூஸ் பண்ணேங்கிறது. பிகாஸ் எனக்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பிடிக்கும் லைக். ஸோ அப்போ அதில் வந்துட்டு போகலாம்ங்கிறத பிளானில் தான் இருந்தேன். பட் சரி அப்போ அக்ரிகல்ச்சருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது. பிகாஸ் எப்படி சொல்ல, காலேஜ் முடிச்சு கொரோனா டைம். ஸோ வெளியே போக முடியாது. அடுத்து என்ன ஃபுல்லி ஃபோன் மட்டும் தான். ஃபோனில் எப்படி அக்ரிகல்ச்சருக்கு என்ன மாதிரி கோர்சஸ் எடுக்கணும், ஐ மீன் எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் என்ன மாதிரி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலிஸ் கிட்ட ரெஃபர் பண்ணும்போது தே செட் ஐகேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னாங்க. ஸோ ஐகேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் நீட் மாதிரி அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெஷலாக வச்ச ஒரு எக்ஸாம்ஸ் தான். ஸோ அதில் பாஸ் ஆனால் போகலாம். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் பெரிய படிப்ஸ்லாம் இல்லை. ஸோ ஆவரேஜஸ் அபோவ் ஆவரேஜ்னு சொல்லிக்கலாம். ஸோ அதை எழுதி போகலாம். இல்லைனா 12th இருக்க மார்க்கை வச்சு கவுன்சிலிங் டிஎன்ஏயூ கவுன்சிலிங் அட்டன் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் கிடைக்காதுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ பிகாஸ் நிறைய காம்படிஷன்ஸ் மார்க்குக்கு. ஸோ கட் ஆஃப் நல்லா தான் இருந்தது. பட் இருந்தாலும் நிறைய காம்படிஷன்ஸ். கொரோனாவில் எக்ஸாம்ஸ் எழுது. பிகாஸ் ஃபஸ்ட்டு பேட்ச் கோவிட் பேட்ச். 12th எக்ஸாம் எழுதாமலே பாஸ் ஆன ஃபஸ்ட்டு பேட்ச் நாங்கள் தான். 12th வந்து கடைசி எழுதாத ஒரே பேட்ச் இன் ஹிஸ்ட்ரினா நாங்கள் மட்டும் தான். ஸோ அது ரியலி ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அப்போது எல்லாருமே மார்க்ஸ் ஹையாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு ட்ராபேக்காக இருந்துன்னு சொல்லலாம். அதனால என்னால் அக்ரி வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்பாவுக்கு ஆர்மி கோட்டா இருந்துச்சு. ஸோ இப்போ அது மூலியமாக அக்ரிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ ரொம்ப ட்ரை பண்ணேன். அப்போது சரி அப்போது எல்லோரும் சொன்னாங்க அக்ரி கிடைக்கலன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. அப்புறம் சொன்னாமல் 1 year நான் வந்துட்டு வீட்டில் ஏதாச்சும் இருந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏதாச்சும் புதுசாக ஸ்கில் லேர்ன் பண்ணேன். எனக்கு எங்கள் ஊரில் என்னோட கற்றுக்கிற ஸ்கில்னால் நான் நினச்ச வரைக்கும் என்னென்னா கோடிங், டைப் ரைட்டிங், அதுதான் வந்துட்டு பெரிய இது அப்படின்னு நினச்சேன். பட் காலேஜ் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இப்போ வந்து உட்காந்துருக்கேன். ஆமாம், சம்மந்தமே இல்லாமல் இப்போ இருக்கேன். ஸோ அங்கே அப்படி 1 year ஆச்சுன்னா அந்த மாதிரி ட்ராபேக் ஆச்சுன்னா அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது பிளான் வச்சுருந்தேன். ஆஃப்டர் தட் அடுத்து இல்லை. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு சொசைட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. ஸோ அதே மாதிரி தான் என்னையும் வந்து சொசைட்டி ரொம்ப புஷ் பண்ணிச்சு. எல்லோரும் காலேஜ் சேர்ந்துட்டாங்க, நீ இன்னும் காலேஜ் சேரல, நீ இன்னும் காலேஜில் எனக்கு இன்னும் கவுன்சிலிங்கே வரலடா, நான் எப்படா இன்னும் காலேஜ் போய் சேருவேன், என்னோட பார்த்தே நான் வேறு மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன், நீங்கள் என்ன பண்ண யோசிக்கிறீங்க. ஸோ அப்போவும் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி விடக்கூடாதுங்கிறது நினச்சேன். அப்போது நான் என்ன நினச்சேன்னா, வாட் இஃப் நான் அக்ரிகல்ச்சர் கிடச்சா என்ன பண்ணும் அப்படின்னு. ஸோ ஐ தாட் ஃப்ளவர்ஸ் வித் ஃபோட்டோகிராஃபி நிறைய பண்ணுவேன். ஹாரிகல்ச்சர், நான் அக்ரிகல்ச்சரில் நிறைய இருக்குது, ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் இருக்குது. ஸோ ஹாரிகல்ச்சர் வந்துட்டு தமிழ்நாட்டிலே லிமிடெட் காலேஜ் தான் இருக்குது. அண்ட் தென் ஃபாரஸ்ட்ரி வந்து தமிழ்நாட்டிலே ஒரே காலேஜஸ் தான் இருக்குது, ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது.
ஸோ ஹார்டிகல்ச்சர் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கும் போது ஹார்டிகல்ச்சர் கிடச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஃப்ளார்ஸை ஃபோட்டோஸ் எடுத்து அதை வந்து லைக் ஒரு புக் மாதிரி எழுதி பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இல்லை ஃபாரஸ்ட்ரி பண்ண வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே போகலாம் அப்படிங்க. ஸோ எப்படினாலும் நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணுங்கிறதுல தெளிவாக இருந்தேன். தென் என்ஜினியரிங் எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடை சுற்றி இருக்கிறவங்க எப்படின்னா எல்லோரும் எப்படின்னா டெய்லியும் வந்துட்டு காலேஜ் எல்லோரும் போயிட்டாங்க, நீ இன்னும் போகலையா, நீ இன்னும் காலேஜ் போகலையா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ பியர் ப்ரெஷர் சுற்றி இருக்கவங்களோட ப்ரெஷர்னால தான் வந்து கெமிக்கல் வந்திருக்கேன். ஆக்சுவலி அதாவது சிம்பிளாக ஒரே பதில், சுற்றி இருக்கவங்க கேள்வி கேட்டாங்க, வேறு வழியே இல்லை இன்ஜினியரிங் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். ஆனால் அதுக்கு ஒரு கதை வச்சுருக்க பார்த்தியா. 11th 12th எப்படி இருந்துச்சு? 12th இது வந்து நீ வந்து 12th அப்புறம் 10th அப்புறம் தான் ஏதாவது சீரியஸ் ஆகிருக்கும். அதுவும் இன்னும் சவுத் டூ என்னோட கன்சர்ன் நான் பார்த்த வரைக்கும் கெரியரில் வந்து இன்னும் நார்த் சைடில் இருக்கிற அளவுக்கு ஒரு சீரியஸ்னால் சவுத் சைடில் பிலோ 10th வரலங்கிறதான் என்னோட ஒரு அப்சர்வேஷன். எப்படி சொல்கிறேன், அதாவது 10th கீழே இருக்கவனுக்கு ஒரு ஆம்பிஷன் எய்முங்கிறது மெஜாரிட்டி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இங்கே அது கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அது எப்படி நீ பார்க்குறேன்? ஏன்னா நீ கன்னியாகுமரியில் உனக்கு தெரியும் உன்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு. ஸோ சவுத் சைடில் மைண்ட் செட் எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். பிகாஸ் எப்படின்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஏதாச்சும் அச்சீவ் பண்ணுவோம் லைஃப்பில் அப்படிங்கிறத இருக்கும். பிகாஸ் நானும் சவுத் சைட் தான். எனக்கு ஒரு அச்சீவ் என்ன மாதிரி நான் என்னோட ஸ்கூல் லைஃப்பில் நிறைய பர்சன்ஸ் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ஒவ்வொரு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட். பட் அவங்களால ஏன் போக முடியலை, வெளியே அச்சீவ் பண்ண முடியலன்னா, ஒன்று ஜெண்டர், இன்னொன்று மணி, இந்த ரெண்டும் இருக்கும். இன்னொன்று வீட்டில் வந்துட்டு பேரண்ட்ஸோட ஃபோர்ஸ்மெண்ட். இந்த 3 விஷயத்தினால அவங்க அந்த காலேஜில் சவுத் சைடில் வந்துட்டு எப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு, அதாவது இங்கே இந்த பியர் ப்ரெஷரை பிரேக் பண்ணுறது ஈஸி, அங்கே பியர் ப்ரெஷர் பிரேக் பண்ணுறது கஷ்டம். பிகாஸ் அவங்க சொல்லிட்டாங்க நம்மளால் அதை தாண்டி அதை பண்ண. பிகாஸ் அதை வச்சு பார்க்கும்போது ஐம் லக்கி. ஏன்னா என்ன கேட்டாலும் வீட்டில் ஓகே நீ பண்ணு, பட் அட் தி எண்ட் நீ வந்துட்டு கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அது ஒன்று தான் சொன்னாங்க, மற்றபடி எதுவும் எங்கள் வீட்டில் சொல்லலை. அண்ட் தென் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஒரே நிமிஷம், ஐ வுட் லைக் டு பிரேக் ஒன் ஸ்டீரியோடைப். இப்போ எப்படின்னா, நீ இது வரைக்கும் சொன்னது உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணது எவ்ரி திங் இஸ் ஆசம். பட் அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்படணும் தான் ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் மீ ஃபேம் ராங். எப்படின்னா, நான் ஒரு கஷ்டத்தை பட்டுட்டேன், அதை நீ படக்கூடாது அப்படிங்குது. இப்போ எப்படி ஆயிருக்குன்னா, தாத்தாஸ் ஜென்ரேஷன் ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆமாம், அதே இது வந்து நம்ம அப்பா ஜென்ரேஷனில் எப்படின்னா ஓகே, அதாவது டெய்லியும் ஃபுட் ஆன் த பிளேட் வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு மூவ் அப்படி டெவலப் ஆகி சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே என்ன தோணிருச்சுன்னா, நீ நல்லா படிச்சின்னா டாக்டர் மட்டும்தான் உன்னோட ஒன்லி சோர்ஸ் ஆஃப் டெஸ்டினேஷன், உன்னோட ஒன்லி கெரியர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. தேர் ஆர் அதர் சோர்ஸஸ். அதாவது உனக்கு நாலேஜ் அதிகமாக தேவைப்படுற நிறையா சோர்ஸஸ் இருக்குது. அது என்னென்ன, அது எப்படி ஆயிடுதுன்னா, நல்லா படிச்சின்னா டாக்டர் அப்படிங்கிறத தாண்டி இப்போது நான் என் மைண்ட் செட்டில் எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே டாக்டர் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. இப்போ எப்படின்னா சிம்பிளாக ஒரே ஒரு லாஜிக் தான் யோசித்தேன், நல்லா படிப்பேன் எல்லாமே ஓகே. 10 years ஆஃப் மை லைஃப், ஃபர்ஸ்ட் 6 years மெடிக்கல் காலேஜ் போவேன். திஸ் மைண்ட் செட் மே பி ராங், இது என்னோட மைண்ட் செட். 6 years ஆஃப் மெடிக்கல் ஃபீல்டு, சரியா? யூஜி பிஜி எப்படியா இருந்தாலும் 2 years பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. இப்போ அந்த பிஜி பற்ற மாட்டேங்குது. ஐதர் 2 years ஆஃப் பிஜிக்கு மேலே ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்லை அது இல்லாமல் நான் வந்து மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். இதை பார்க்கும்போது 10 years ஆஃப் மை லைஃப்பில் பிளாங்காக இருக்கும், 0 எக்ஸ்பீரியன்ஸ். நினச்சி பாரு, இப்போது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு இந்த கெரியரில் ஒரு 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஆமாம். 10 years நீ ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு 0 எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? 10 years ஒரு விஷயத்தை படிக்கிற, சரியா? யார் மாஸ்டர் எடுத்துட்டு உனக்கு டெக்னிக்கலாக தெரியும், 0 எக்ஸ்பீரியன்ஸ்னா கரெக்டாக படிக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது இல்லையா? ஓகேவா? அது என்ன ஆச்சுன்னா, ஆனால் டாக்டர் படிக்கும்போதே நமக்கு 1 year வந்துட்டு 1 year ஃபீல்டு. இப்போது ஒரு 3 months கேமரா தூக்குனா உனக்கு வந்து கேமராவோட எல்லா செட்டிங்ஸ் தெரிஞ்சிருமா? இல்லை நீ வந்து இப்போ எதுவும் உனக்கு புதுசாக கேமரா கற்றுக்க எதுவுமே கிடையாது. கடைசியாக இப்போ புதுசாக கற்றுக்கிட்டேன் ஒரு 1 weekக்குள்ளே ஏதாவது கண்டிப்பாக சிம்பிளாக அவ்வளோதான். ஹவ் வாஸ் யுவர் கோவிட் லைஃப்? கோவிட் லைஃபா? என்னோடய கோவிட் லைஃப்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்து 11th நல்லா படிச்சுட்டு இருந்தேன், அது அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. 12th வந்தோடனே நீ வில் நாட் பிலீவ், அது ஒரு ஆன்லைன் கிளாஸ். இப்போது NPTEL கோர்ஸ்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணாங்க. அதுக்கு ஈக்குவலாக
ஒரு ஸ்கூல் ஒரு பிளாட்ஃபார்ம் ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ணி வச்சுருந்தானே. ஓகேவா, அது எந்த அளவுக்குனா இப்போது நீ இப்போ 4 பீரியட் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா நான் 4 பீரியடுக்கான ஆக்சஸ் மட்டும் இன்றைக்கி இருக்கும். நல்ல வேலை. ஓகேவா, மற்ற எதுவுமே இருக்காது அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக. ஸோ என்ன ஆகுனா அந்த நடுவில் ஒரு கிளாஸுக்கு வந்து நான் ஒரு பிரேக் எடுத்துப்பேன். அந்த பிரேக் டைமில் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, இவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருக்கோம், ஸோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ படம் பார்க்க வரமாட்டேங்கிறேன் அப்படிங்கிறல்ல. ஆமாம், இப்போவும் சொல்லுவேன் நீ வரமாட்டேன். நேற்று முந்தாயிரத்து கோட்டு கூப்பிட்டேன், நான் வரல. ஆனால் நான் கோட் பார்த்துட்டேன். ஓகே. ஆனால் என்னென்னா ஆல்மோஸ்ட் தமிழில் இருக்க எல்லா என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ், ஜம்கட்ஸு, பிளாக் ஷீப்பு, வெயிலான், புட்சட்னி, ஹரிபாஸ்கர் வந்து அதுக்கு ஜம்கட்ஸுக்கு முன்னாடி இது போட்டுட்ருந்தான். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு. ஆனால் இவங்க யாருமே இப்போ இல்லை யாருமே இல்லை. எதனாலனா நிறைய பேர் ரெலவெண்ட்டாக இல்லை. ஸ்டார்ட் பண்ணது ஒரு செட் ஆஃப் டீமாக இருந்திருக்கும், அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு கொண்டு போகிறது வந்து ஒரு டீமாக இருக்கும். அந்த இது மேட்ச் ஆகாது. அப்படி என்டர்டெயின்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு செட் ஆஃப் டைமில் எதுவும் எல்லாமே முடிஞ்சிச்சு. கோவிட்னால லான்ச் பண்ணுறதுக்கு வந்து லேட் ஆச்சு அவங்க வீடியோஸ், ஃப்ரீக்வன்சி வந்து டிலே ஆச்சு. அப்படிங்கும்போது வேறு வழியே இல்லை, வேறு ஏதாவது பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வச்சாங்க. பிக் பாஸ் என்னன்னா நான் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 3rd சீசன் கிட்ட போயிருந்தது. 4th சீசன் நினைக்கிறேன். அதை பிரேக்கில் அந்த பிரேக் டைம்ஸ்லாம் அதை பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஃபேஸ் அதுவும் வந்து ஒரு சீசனும் 30 days 40 days வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கு மேலே அது ஒரு டாக்ஸிக் பிஹேவியர் மாதிரி இருக்குது. அதில் இருக்க ஏதாவது ஒரு பர்சனை வந்து நம்ம மாதிரி யோசிச்சு இந்த பர்சன் நல்லா இருக்கு, அவங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, பட் அவங்கள சுற்றி இருக்க டாக்ஸிட்டிலாம் நம்மளுக்கே வர மாதிரி இதெல்லாம் ஆன்லைனோட. ஆனால் அது லைக் அப்படின்னா டாஸ்க்கு தான் வந்துட்டு அந்த மாதிரி மாற்றுறது. அப்புறம் கேம்ஸ் நிறைய கேம்ஸ் ஓகே கொண்டு வர கேம்ஸ் எல்லாமே வந்துட்டு அதுக்காக தான் கொண்டு வராங்க. பட் அதுக்கப்புறம் மொபைல் கேம்ஸ் ஆரம்பிச்சாங்க. மொபைல் கேம்ஸ் கொஞ்சம் நாள், ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் நாளாக போச்சு. ஐ டோன்ட் லைக் தட் கேம். ஓகேவா, ஏன் ஃபோனு அவ்வளோதான் தாங்கும். ஓகேவா, இல்லை எனக்கு அதோட நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ். அடுத்து என்டர்டெயின்மெண்ட் வேறு வழி இல்லைன்னு சொல்லி இங்கிலீஷ் வச்சானே. ஃபர்ஸ்ட் மிஸ்டர் பீஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தேன் இங்கிலீஷ் இதில். மிஸ்டர் பீஸ்ட் வந்து எப்படின்னா இங்கிலீஷ் ரொம்ப ஃபர்ஸ்ட் மிஸ்டர் பீஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணது. எல்லாருமே இஃப் யூ வாண்ட் டு இந்த இங்கிலீஷ் வீடியோஸில் நாலேஜ் கெயின் பண்ணும் அப்படின்னா வந்து மிஸ்டர் பீஸ்ட் வீடியோ வந்து பெஸ்ட்டாக இருக்கும். தமிழ்லேருந்து இங்கிலீஷ் ஸ்விட்ச் பண்ணுறான். ஏன்னா அவன் பேசுகிற எல்லா ஸ்கிரிப்ட்டுக்கும் வந்து அவன் பேசுகிற விஷயம் ஸ்லோவாக இருக்கும். அதே சமயம் எல்லாத்துக்குமே வந்து சப்டைட்டில்ஸ்லாம் அவன் டெக்ஸ்ட்டாக வச்சுருப்பான். சப்டைட்டில்ஸ் மாதிரி கூட இருக்காது, அது ஃப்ரேம்லேயே டெக்ஸ்ட்டாக இருக்கும். அது வந்து டெக்னிக்கலாக வேறு ரீசன்ஸ் இருக்குது, பட் வந்து நல்லா புரியும். நாஸ் டெய்லி எஸ் நாஸ் டெய்லி வந்து என்னோடய லேட்டர் பார்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஜேர்னியில் தான் வந்தான். ஃபர்ஸ்ட் மிஸ்டர் பீஸ்ட்டு ஏன்னா என்டர்டெயின்மெண்ட், நாஸ் டெய்லியில் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக நல்லா ஜஸ்ட் ஆகலை மிஸ்டர் பீஸ்ட்டு. அடுத்து இந்த இப்போ தான் நம்ம வந்து தமிழ் கல்ச்சரில் தான் வந்து ஒரு குரூப் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ் ஒன்றா ஒர்க் பண்ணி ஒருத்தர் லிஃப்ட் பண்ணால் மீது எல்லாத்தையும் தானே லிஃப்ட் பண்ணி விட்டோம் அப்படிங்கிற கல்ச்சர். நம்ம கோவிட்லேயே அந்த கல்ச்சர் ஆக்சுவலாக இருந்துச்சு யூஎஸில். யார் பைப்பர் ராக்கல்னு சொல்லி அவங்கள சுற்றி ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. ஓகே, பிரெண்ட் ரிவேரான்னு சொல்லி. இப்போது விஜய் சித்து விலாக்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா? ஆமாம், விஜய் சித்து விலாக்ஸு. அவங்க கூட இருக்கவங்க எல்லாம் தனித்தனியாக தெரியுமா? ஏன் இந்த கான்செப்ட் எல்லாமே 2020 யூஎஸில் பண்ணது. ஆல்மோஸ்ட் இந்தியா வந்து ரெப்ளிகா ஆஃப் யூஎஸ்ங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த கேப் வந்து க்ளோஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. முதல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது, இப்போது அந்த கோவிட் வந்து அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணியிருக்கு. இப்படி இந்த என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு அடுத்த ஃபேஸாக தான் உனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது போனேன். இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போகும்போது பெருசாக என்ன தெரிஞ்சதுன்னா, நீ நல்லா படிக்கிறேன்னா உனக்கு டாக்டர் இஸ் நாட் த ஒன்லி ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஏன்னா வந்து தேர் ஆர் பெட்டர் அதர் ரோல்ஸ், உனக்கு நாலேஜ் இன்னும் அதிகமாக தேவைப்படும். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டாக்டரை விட F1 காரை டிசைன் பண்ணுறவனுக்கு நாலேஜ் அதிகமாக வேணும். அது உண்மை தான். F1 கார் டிசைன் பண்ணுறவனை விட ஒரு ராக்கெட் டிசைன் பண்ணுறவனுக்கு நாலேஜ் அதிகமாக வேணும். பட் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் வேஸ். கண்டிப்பாக. இப்போது நீ கெமிக்கலில் வந்து ஒரு புது கெமிக்கல் கண்டுபிடிக்கிறதுக்கு நாலேஜ் அதிகமாக வேணும். கரெக்ட் சார், நீ கண்டுபிடிக்க மாட்டே, அது எனக்கு இப்படியே தெரிஞ்ச விஷயம். அது உங்கள் வீட்டில் தெரிஞ்சதுன்னா வந்து இதெல்லாம் கரெக்ட் பண்ணிடு இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படின்னா எல்லா ஃபீல்டுலேயும் நாலேஜ் லெவல்ஸ் வந்து தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். பட் எப்படி போர்ட்ரே ஆகிருக்கு அப்படின்னா, நல்லா படித்த டாக்டர் பை டிஃபால்ட்டாக நம்ம பேரண்ட்ஸ் அதை நம்ம பேரண்ட்ஸை குத்த சொல்ல முடியாது. பிகாஸ் என்னென்னா அவங்க அப்படி நினச்சிருக்காங்க. அவங்க இருக்கும்போது இருக்கிறதுலே ஹையஸ்ட் இது வந்து டாக்டர் அப்படிங்கிற மாதிரி. பசங்கன்னா ஐஏஎஸ் ஆகணும், பொண்ணுங்கன்னா டீச்சரு டாக்டர் அந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த டைம்லேருந்தே பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஃபீட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது அவங்க தேவர் ஃபெட் லைக் தட். அவங்களுக்கு வந்து அது அந்த விஷயம் அப்படி இருந்ததுனால
அதுவும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் இந்த டைமில் அது வந்து ஒரு கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக இருந்துச்சு. இப்போ அது நிறையா விஷயம் இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம பேரண்ட்ஸ் மேலே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்னையும் சேர்த்தேன் நிறையா விஷயம் அவங்க பண்ணுறதை பிடிக்காம இல்லை கோவம் வந்திருக்கு. பட் லேட்டர் இப்போ எப்படி என்ன புரியுதுன்னா, தேவர் ரைஸ்ட் அப் இன் தட் என்விரான்மெண்ட். அவங்க பார்க்கும்போது அவங்க பார்த்த விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இதுதான் நல்லது, இதெல்லாம் கெட்டது, இதெல்லாம் பண்ணி தான் நம்மளும் முன்னேறி இருப்போம், அதை நம்ம பசங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கோம். பட் என்னன்னா அந்த என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. த ஹார்ட் ட்ரூத் என்னென்னா, நம்ம பசங்களுக்கோ நம்ம பொண்ணுங்களுக்கோ நம்மளும் இதே தான் பண்ணுவோம். கண்டிப்பாக. ரீசன்னா நம்ம பார்த்தது இதுதான் நம்ம க்ரோத் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதை கொடுத்தோன்னா அது அந்த என்விரான்மெண்ட்டுக்கு செட் ஆகாது. ஓகேவா? இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கு மெடிக்கல் ஃபீல்டு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 10 இயர்ஸா நீட்டுங்கிற ஒரு விஷயம். இப்போ எனக்கு என்னென்னா, ஐ மென் டு நீட் ஃபுல் டைம் படிச்சுட்ருக்கேன். ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் லைஃப் நீ நீட்டுக்குள்ளே போயிட்ட, நீ முடிச்சுட்டு டாக்டருக்குள்ளே போகிற அப்படின்னா வந்து 10 இயர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் வந்து முடிஞ்சு. 6 இயர்ஸ் யூஜி, பிஜி 2 இயர்ஸு, அது இல்லாமல் எப்படியோ 2 இயர்ஸ் வந்து உனக்கு ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இல்லை உன் லைஃப்பில் நீ என்ன பண்ண போகிற, எங்கே வேலை செய்ய போகிற அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு 10 இயர்ஸ் முடிஞ்சிடும். 10 இயர்ஸ் முடிச்சுட்டு யூல் பி ஹேவிங் 0 எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வரும். ஆனால் டாக்டர் படித்தவங்க எல்லாருமே 1 இயருக்கு ஜாப் போவோம், சர்வீஸ் போவாங்க இல்லையா? 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சிம்பிளாக ஒரே வார்த்தை, ஃபோட்டோகிராஃபியில் நீ இன்றைக்கி எதாவது புதுசாக கற்றுக்காமல் இருக்கியா? இன்றைக்கி ஒரு நாள் கேமரா எடுக்கிறேன், ஏதாச்சும் தப்பு பண்ணும்போது அதில் கற்றுப்பேன். சிம்பிளாக அவ்வளோதான். எந்த அளவுக்கு நீ ப்ராக்டிக்கலாக கொண்டு போறியோ அது மட்டும்தான் இது பண்ணும். ஸோ ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே இருக்கிறது இது மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் என்னென்னு பார்க்கும்போது, இந்த லேர்னிங் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இதுக்குள்ளே நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதில் பார்த்து தான் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறது எனக்கு நான் யோசித்தது யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பட் பிஸ்னஸும் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பும் ஆல்மோஸ்ட் வந்து லிங்க்டு அப்படிங்கிறது வந்து எனக்கும் புரியலை. அதை வந்து பேரண்ட்ஸுக்கு புரிய வைக்க முடியல. அவங்க அதை பிஸ்னஸ்ன்னு நினச்சாங்க, நான் அதை ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு நினச்சேன். ஓகே, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் அப்படிங்கிற மாதிரி 2 பேர்த்துக்கும் வித்தியாசமான போல்னு இருந்தோம். பட் ரெண்டுமே ஒன்று தான். எண்ட் ஆஃப் த டே ரெண்டுமே ஒன்று தான். அதை வந்து என்னாலே கன்வே பண்ண முடியல. அப்போ யோசிச்சுக்கோ, என்னோடய லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு. ஒரு காமன் டேர்மு ரெண்டும் ஒன்று தான். அதை நான் வந்து என்னால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூட முடியல. அவ்வளோதான் என்னோடய லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர். பட் அந்த லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் வர்றதுக்கே எனக்கு யூடியூப் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. யூடியூப் நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுச்சு. பிகாஸ் நான் வந்துட்டு யூடியூப் வந்துட்டு ஜஸ்ட் நானும் என்டர்டைன்மெண்ட்காக தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். லைக் வீடியோஸ் பார்க்குறதுக்காக. ஸோ லைக் நானும் என்டர்டைன்மெண்ட், லைக் நெக்லைட்ஸ் பிடிக்கும். நெக்லைட்ஸோட அந்த சீசன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கும்போது ரிஷிபீடியா எனக்கு இன்ஸ்பைரன்ஸ். எனக்கு ரிஷிபீடியாவோட என்னதுன்னா மிஸ்டீரியஸ் நிறைய சொல்லுவேன். அப்போ வந்துட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி கேட்குறதுக்கு யூடியூப்பில் பிடிக்கும். நானும் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணேன். தென் மதன் கௌரி, அந்த தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போராட்டம். ஸோ அதுலேருந்து அவனோட நாட் பிலீவ் நான் மதன் கௌரி எதுக்கு பார்க்க ஆரம்பித்தேன் தெரியுமா? கோவிட் நியூஸ் பார்க்க தான் நான் மதன் கௌரியை பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி ஐ நோ ஹிம் அஸ் கிரியேட்டர், பார்ப்பேன். பட் கண்டினியூஸ் ஃபாலோவர் கிடையாது. கோவிடில் ஸ்கூல் லீவ் விடுவாங்களா இல்லை எப்போ ரீஓப்பன் பண்ணுவாங்க, அதோட அனலைசிஸ் எப்போ அப்படிங்கிறதுக்குனே வந்து மதன் கௌரியை பார்த்தேன். இப்போது அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்போட நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு விஷயம் ஐ வாஸ் ஷியோர், நாட் இன் டு டாக்டர். அந்த விஷயம் இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீங்கிற மாதிரி. ஸோ அதை நான் வீட்டில் சொல்லி புரிய வச்சிட்டேன். வேறு ஆப்ஷனே இல்லாமல் நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கும்போது சிபிஎஸ்சி லேட்டாக ரிசல்ட் வந்துச்சு. நான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணவும் இல்லை. இட் வாஸ் 4th ரவுண்டு போயிட்டு இருக்கும்போது தான் என் மார்க்கே வந்துச்சு. ஆமாம், கார்ட்ஸ் கிரேஸ் என்னென்னா இந்த காலேஜ் அப்போ டெவலப்பிங் காலேஜ், அதனால் இங்கே வந்துச்சு. இன்னொன்று இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. ஒரு காலேஜ் உனக்கு எப்படி வந்து தேர் ஆர் மெனி டேர்ம்ஸ், டொனேஷன், ஃபீஸ் அதிகமாக இருக்க ஒரு சில காலேஜஸ் இருக்கும். இந்த ஃபீஸ் அதிகமாக இருக்க இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் சிம்பிளாக என்னென்னா இந்த லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் உனக்கு கொடுக்குறதுக்கு மட்டும்தான் அந்த ஃபீஸ். இது வந்து காமனான ஒரு விஷயம். எப்படின்னா எஜுகேஷனில் கற்றுக்கிற இவனோட காலேஜஸ் எல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தே டீச் சிமிலர் கான்செப்ட்ஸ். நீ எந்த காலேஜ் வேணாலும் எடுத்துக்கோ, ஐஐடியில் வேணாலும், மேபி த டெப்த் ஆஃப் நாலேஜ் வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து உனக்கு நீங்கள் எதுக்காக அந்த ஹையர் ஃபீ பே பண்ணுங்கன்னா எந்த அளவுக்கு உனக்கு எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா வித்தியாசம். இந்தியாவோட இதை டேர்மை ஈஸியாக எப்படி நான் ப்ரூவ் பண்ணுவேன்னா, இந்தியாவோட ஸ்டார்ட் அப்ஸில் ஒரு 70 to 80% ஒரு டாப் ஒரு 3 to 4 காலேஜஸ்லேருந்து வந்திருக்கு. ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ரெட் பஸ். ஆமாம் கேள்விப்பட்டோம். ஓகேவா?
இதுதான் வந்து ஆக்சுவல் வாட் இஸ் காலேஜ். அதனால் ஒரு விஷயம் தெளிவாக இருந்தால் ஃபீஸ் கம்மியாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்போஷர் வெளியே போய் கற்றுக்கலாம். அதில் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இன்ஜினியரிங்குள்ளே இந்த ஃபர்ஸ்ட் உள்ளே வந்த விஷயம். பட் அது என்ன ஆயிடுச்சுன்னா லெவல் ஆஃப் எக்ஸ்போஷரை லாக் பண்ணுச்சு. கண்டிப்பாக ஒரு நம்ம வந்து மேபி நம்ம இருந்த டைமில் வந்து இட் வாஸ் வெரி லிபரல், நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இட் வாஸ் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். நிறையா விஷயம் வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னே நினச்சிட்டு இருந்தோம். அந்த ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்குள்ளே வரும்போது ஐ வாஸ் திங்கிங் சிம்பிளாக ஒன்று தான், ஸ்கில் என்ஹான்ஸ் பண்ணணும். ஸ்கில் மட்டும்தான் நெக்ஸ்ட் விஷயத்தை வந்து புஷ் பண்ணும். அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தெளிவாக இருந்தேன். பட் என்ன பண்ணுறது, ஸ்டார்ட் அப்குள்ளே கொண்டு போகணும் அப்படிங்கிறது. பட் ஸ்டார்ட் அப்னால் என்ன ஐடியாவில் இருந்துச்சுன்னா வெறும் வந்து எப்படி சொல்கிறது, ஏதாவது புதுசாக வித்தியாசமாக ஒரு விஷயத்தை கொண்டு வரணும், ப்ராஜெக்ட் வித்தியாசமான ப்ராஜெக்டாக இருக்கணும், அதை வச்சு மேனுஃபேக்சரிங். டெஸ்லா இப்போ இது மாடல் ஒன்று லான்ச் ஆயிருந்தது. டெஸ்லா இப்போ ஆக்சுவலி பீக்கான டைம்னு நினைக்கிறேன். ஆமாம், 2017 தான் அவங்களோட ஆக்சுவல் பீக். 17 இப்போ 2020 ஆல்மோஸ்ட் இது பீக்கில் இருந்துச்சு. ஸோ எலான் மஸ்க் நான் இதுக்கும்போது எலான் மஸ்க்கும் இவன் அமேசான் பெசோஸும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு ஃபைட் பண்ணிட்டு இருந்த டைம். ஸோ அதனால் ஸ்டார்ட் அப் வேர்ல்டுக்குள்ளே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒரு ஸ்டார்ட் அப் நேம் வந்து பெரிய ஹோட்டல் செயின். புரியல. இந்தியாவிலே பெரிய ஹோட்டல் செயின், இந்தியாவிலே வேர்ல்ட்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ஹோட்டல் செயின் நினைக்கிறேன். செயின் ஹோட்டல் செயின். வாட் யூ மீன்? ஹோட்டல் செயின். ஹோட்டல் செயின் அதுதான் வந்துட்டு செயின் ஆஃப் ஹோட்டல். ஓகே. என்ன ரூம்? ஓயோ டெவலப் ஓயோ டெவலப் பண்ணதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அந்த ஃபவுண்டரோட ஸ்டோரி வாஸ் எப்படின்னா, இதே மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது, ஸ்கூல் அதுக்கப்புறம் காலேஜே போகலன்னு நினைக்கிறேன். ஓகே. பட் ஏன்னா பீட்டர் தியல் ஃபெல்லோஷிப்னு ஒன்று இருக்குது. எப்படின்னா அவனோட க்ரைட்டீரியா, இன்வெஸ்ட்மெண்ட் க்ரைட்டீரியா அப்படின்னா யூ ஷுட் பி பிலோ 21 years ஆஃப் ஏஜ். உன்னோட கான்செப்ட் சூப்பராக இருக்கும். அவன் வந்து இயர் லாங் வந்து இதை அப்ளிகேஷன்ஸ் வந்து அவனுக்கு ஓப்பனில் இருக்கும். இயர் லாங் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்கும். பட் மொத்த வேர்ல்ட்லேருந்து ஐ திங்க் 25 to 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பான் பிலோ 21 years ஆஃப் ஏஜ். சரியா? உன்னோட ஐடியா ஒன்று கொடுத்துருப்ப தெரியுமா, அந்த ஐடியா பிடிச்சி எடுத்தானா அந்த ஐடியாவை வந்து ஃபர்தராக டெவலப் பண்ணுறதுக்கு உன்னை 3 months சிலிக்கான் வேலியில் வச்சுருப்பான். சிலிக்கான் வேலிங்கிறது எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் ஜீரோலேருந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறது. ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட்டு, கூகுள் எல்லா இடத்தோட டாப் பர்சனல்ஸ்க்கு உனக்கு டேரெக்டாக கூப்பிட்டு போவான். ஓகேவா? பெரிய விஷயம். உன்னை 3 மாதத்துக்கு 4 மாதம் ஃபுட்டு ஸ்டே எல்லாம் பார்த்துப்பான். ஓகேவா? முடிச்சுட்டு $1 lakh $1 lakh ஒரு 75 to 80 lakhs கிட்ட நம்ம இந்தியன் மணிக்கு. 80 lakhs வந்து உன் கையில் கொடுத்து போய் உன் பிஸ்னஸை டெவலப் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவான். நீ இங்கே வந்து நீ டெவலப் பண்ணி அதை நல்லா பண்ண அந்த $1 lakh வச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஃபண்டிங்ஸை வந்து அவனே கொண்டு வருவான். அவனே மற்ற இன்வெஸ்டர்ஸ்ட்டை வச்சு கொண்டு வருவான். அப்படி டெவலப் பண்ண தான் ஓயோ. ஓகேவா? ஓயோ டெவலப் ஆன மெயின் ரீசன் எப்படின்னா அந்த நாலேஜ் பேக்கப். அந்த ஒரு விஷயம் எப்படின்னா நல்லா இம்பேக்ட் பண்ணுச்சு. நீ என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீ அந்த நாலேஜ் மட்டும்தான் உன்னோட மெயின் இதாக இருக்கணும். எக்ஸ்போஷரும் நாலேஜ் தான் உன்னோட மெயின் மோட்டோவாக இருக்கணும். நீ இதை தான் நீ தேடிக்கிட்டே இருக்கணும் காலேஜ் முடிக்கிற வரைக்கும். இன்னொன்று, என் லைஃபோட டார்கெட்டாக பீட்டர் தியல் ஃபெல்லோஷிப் வச்சேன். பீட்டர் தியல் ஃபெல்லோஷிப்புங்கிறது தான் அந்த ப்ரோக்ராம். ஓகே. பீட்டர் தியல்னு ஒருத்தர் நடத்துகிறான். அதை வைக்கும்போது என்னோடய ஒரே மோட்டோ ஸ்டார்ட் அப்பில் எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு கற்றுக்க ஆரம்பிச்சது தான். எல்லாருமே பீட்டர் தியல் ஃபெல்லோஷிப் போய் அங்கே அச்சீவ் ஆனால் மட்டும்தான் வந்து உன்னால் ஸ்டார்ட் அப்புக்குள்ளே போக முடியுங்கிறது கிடையாது. இதெல்லாமே எப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு முன்னாடி இதெல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் காலேஜுக்குள்ளே மீட் ஆகும்போது தான் ஓகே ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரோவர்ட்டட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போர்ட்ரே பண்ண நீ. ஆமாம். இப்போது அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இயரில் வரும்போது வியூவர்ஸ் எப்படின்னா 2 பேரும் ரூம்மேட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 3 வருஷமாக வந்து ஒரே ரூம். ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சுன்னா அவன் லைஃப்பில் சக்சீட் ஆகும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கான்வோவாக இருந்துச்சு. எந்த இடத்துல நீ வந்து
இதை சொல்லணும், லைஃப்பில் ஏதாவது பண்ணணும்னு சொல்லணும். ஃபஸ்ட் இயரில் வந்து உட்காந்து ஸ்டோன் பெஞ்சில் அந்த பாத்வேல பார்த்து நைட்டு டின்னர் முடிச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தா தெரியுமா? த ஃபர்ஸ்ட் டீப் கான்வர்சேஷன் தட் வி ஹேட்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் அந்த ஏன் நான் அப்படி மாறினேன் அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே கார் பிடிக்கும். பாய்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கும் பிடிச்சது தான். ஸோ எனக்கு கார் பைக்ஸ் மேலே ஒரு க்ரேஸ் உண்டு. ஸோ அந்த கார் பைக்ஸ் மேலே க்ரேஸ் இருக்கும்போது எங்கள் வீட்டில் நான் கொஞ்சம் இது வளர்ந்த டைம் எனக்கு ஒரு பிசி வாங்கி கொடுத்தாங்க. ஸோ பிசி வாங்கும்போது அஸ் யூஷுவல் எல்லோரும் கேம் ஆடுறது. அப்படி எனக்கு ஒரு இன்ஸ்பயரான கேம் தான் வந்துட்டு NFS. நீ இவ்வளோ ஆடிட் பண்ண நினைக்கிறேன் எல்லாருமே சீரியஸ் மோஸ்ட்லி. ஸோ இப்போ NFS ஆடும்போது வந்துட்டு அதில் இருக்க கார்ஸ்லாம் வந்துட்டு இந்தியாவில் ஏன் நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாமே அப்ராட் கார்ஸ், இங்கே யாரும் இம்போர்ட் பண்ண மாட்டாங்கிறது தெரிஞ்சு எனக்கு அது வாங்கணும்னு ஆசை. ஓகே. அப்போ நான் என்னோட மைண்ட் செட் என்னன்னா, சம்பாதிச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு காரை நம்ம வீட்டு முன்னாடி நிப்பாட்டணும் அப்படிங்கிறது என்னோட ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ ஸ்டில் ட்ரீம் தான், ஸ்டில் ஸ்டீடியம். ஓகே. ஸோ அந்த மாதிரி கார் வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட. ஆனால் அது எப்படி வாங்கணும்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் சின்ன பையன் அப்போ வந்துட்டு நான் படித்து IAS ஆகி சேர்த்து வச்சு வாங்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபார் கைண்ட் நோட், ஐஏஎஸோட அஃபீஷியல் சேலரி வந்து less than 1 lakh per month. மேபி பர்க்ஸ் நிறையா இருக்குது, இருக்கிறதுலே த லோவஸ்ட் பெய்டுன்ற மாதிரிலாம் இருக்குது. ஆமாம், அதாவது அமாங் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேல்யூ இஸ் டு மணின்னு ஒரு விஷயம் இருக்குது. உனக்கு ஐஏஎஸோட வேல்யூ எங்கேயோ இருக்குது, பட் கம்பேர் டு மணின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மி தான். பர்க்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ நான் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் அது பண்ணி எடுத்து நம்ம வந்துட்டு நான் ஒரு நல்ல கார் வாங்கி நல்ல வீடு வாங்கி, திஸ் அஸ் யூஷுவல் எல்லாரும் பாய்ஸுக்கு இருக்க ஒரு ட்ரீம் தான். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி கார் வாங்கினா என்னோட மைண்ட் செட் அது வரைக்கும் அதுதான். அதுக்கப்புறம் லேட்டராக எனக்கு வந்து புரிய வந்தது பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ பிஸ்னஸ் ஒரு மந்த்லி சேலரி பர்சனாக இருந்தால் உன்னால் ஒரு கார் ஒரு 30 lakhsக்கு மேலே உன்னால் ஒரு காரை வாங்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு வீடு வாங்குறது இந்த காலகட்டத்துக்கு சொல்கிறேன், வீடு வாங்குறதே கஷ்டமாக இருக்கும். அப்படி பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பிஸ்னஸும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். வாங்கி கொடுக்கறது இல்லை, சம்திங் பி நியூ அந்த மாதிரி இருக்கணும், புதுசாக கற்றுக்கணும். பட் அதை பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் அது பிஸ்னஸ் எனக்கு பண்ண தெரியாது, பட் எப்படி பண்ணணுங்கிறது தெரியாது. அப்போ நான் வந்துட்டு எனக்கும் இது உண்டு, வீடியோ எடுத்து நம்மளும் எடிட் பண்ணி போடலாம் யூடியூப்பில் அப்படின்னு. ஏன்னா அந்த டைமில் யூடியூப்பில் எல்லோரும் நினச்சாங்க யூடியூப்பில் வீடியோ போட்டால் அவங்களுக்கு நிறைய காசு வரும், பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. ஸோ இப்போ நானும் அது மாதிரி யூடியூப்பில் கண்டென்ட் போட்டால் நமக்கு ஆகும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன். ஆனால் என்னால் கன்சிஸ்டன்சியாக அடுத்தடுத்த வீடியோ போட முடியல. ஸ்டில் அந்த ஒரு வீடியோ மட்டும் தான் என்னோடய யூடியூப்பில் போட்ட ஒரே ஒரு வீடியோ இன்னை வரைக்கும் இருக்குது. தெரியாது எனக்கு, நீ பார்த்ததுக்கு மாட்டேன், எனக்கு மட்டும் நான் எடுத்து பார்த்துருப்பேன். அந்த ஒரு வீடியோ மட்டும்தான் போட்டேன். அதுக்கப்புறம் பெருசாக வீடியோ எதுவும் போடல. அப்புறம் அது அப்படியே போயிடுச்சு. அண்ட் தென் காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகி நம்மளாம் மீட் பண்ணும்போது தான் மீட் பண்ணி நான் 1 yearமே நான் வந்துட்டு காலேஜ் படித்து முடிச்சு கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்த கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்ராடில் போய் நல்லா சம்பாதிச்சு அப்போ கார் வாங்கலாம் தான் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்தேன். என்னோடய ட்ரீம் கார் லேம்பர்கினி, அதுக்காக நான் வச்சுருந்தேன். ஆஃப்டர் தட் இப்போவும் உன்னால் வாங்க முடியாதுடா, பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் வாங்க முடியுங்கிறது தெரியும். ஆனால் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஹை பெய்ட் சேலரி, லைக் அந்த பெட்ரோலியம் ஆயில் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே போயாச்சுன்னா நல்ல ஹை பெய்ட் சேலரிஸ் இருக்கும் அப்படிங்கிறது. பட் லேட்டர் தட் தான் எனக்கு புரிஞ்சது பிஸ்னஸ் தான் பண்ணா அப்படிங்கிறது. ஸோ உங்ககிட்ட அப்படியே பழகி பிஸ்னஸ் தான் அப்படிங்கிறத வந்து மைண்ட் செட் கொண்டு வந்துருச்சு. ஐடி இல்லை ஃபஸ்ட் வந்து இந்த கோர் அப்படின்னு பேசுனா அவருக்கு இல்லை ஐடி போகலாம் அப்படிங்கிற பிளான். தென் ஐடி வேணாம், பிஸ்னஸ்குள்ளே போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். நவ் இப்போ வந்து இன்னொருத்தவங்க கீழே போய் வேலை பண்ணேன். சத்தியமாக எனக்கு மைண்ட் செட் இல்லை, ஐயோ சொல்லக்கூடாது, வீட்டில் வேறு பிளேஸ்மெண்ட் போகணுன்றதுங்க. சரி, இப்போ எப்படின்னா காலேஜ் இப்போ வில் பிரேக் திஸ் பாட்காஸ்ட் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜ் ஜாயின் ஆகிற வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எந்த மைண்ட் செட்டில் உள்ளே வந்தோம். பட் இப்போ ஒரு 3 to 4 years அஹெடாக இருக்கும். 3 years அதிகாச்சு ஜாயின் ஆகி. இப்போது நம்ம அந்த ஆஃப்டர் 1 to 3 years வந்து மேபி ஒரு 50th பாட்காஸ்ட்டாக இல்லை 25th பாட்காஸ்ட்டாக பண்ணலாம். தட் வில் பி ஆர் டார்கெட். அதாவது ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம பேசிட்டோம். ஆமாம், நிறையா. ஓகேவா? நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 25th வீடியோவில் ஆஃப்டர் காலேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்போது அதை வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுவோன்னா, அதுக்கு நடுவில் இருந்த மென்டாலிட்டி சேஞ்ச், அதாவது இப்போ சிம்பிளாக ஓப்பனாக சொல்லணும்னா, திஸ் செஷன் இதுக்கு மேலே இன்ட்ராக்ஷன் அப்படின்னா, இதை வந்து என் மனசுக்குள்ளே இருக்குது, எங்கள் வீட்டில் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அதை சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு போய் காமிச்சா போதும். இதுக்கு மேலே இருக்கிற பாட்காஸ்ட்டை வந்து இதுக்கு மேலே பாருங்கள். ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு மேலே பேரண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா திட்டுதான். பட் வாட் இஸ் அவர் மென்டாலிட்டி, இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி என்ன
அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் மெயினாக பார்க்குறது என்னென்னா, பேரண்ட்ஸ்க்கும் நம்மளுக்கும் இல்லை, எனி ஜென்ரேஷன், ஃபாதர் சன், மதர் சன், மதர் டாட்டர், எனி ஜென்ரேஷனுக்கும் ஒரு கேப் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளை விட இப்போ லைக் 1995 1992 பிறந்தவங்களுக்கும் நமக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அக்கா 1996 தான். 6 ஓகே, பெரிய டிஃப்ரென்ஸ். பட் எனக்கு நிறைய இருந்தாலும் இருந்துச்சு. பட் அந்த ஏஜுக்கும் நம்ம ஏஜுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். லைக் எப்படின்னா, அவங்க பார்த்த விஷயம் வேறு, நம்ம பார்க்குற விஷயம் வேறு. நான் சிம்பிளாக ஒரு 4-5 விஷயத்தை பற்றி கேட்குறேன். அதோட தாட் ப்ராசஸ் உனக்கு எப்படி இருக்குது? சிம்பிளாக இப்போ எப்படின்னா, உனக்கு ஒரு 4-5 டாபிக்ஸ் கேட்குறேன். ஓகே, 4-5 மைண்ட் செட் கேட்குறேன். அதை வந்து எப்படி பிரேக் டவுன் பண்ணலாம், இதுதான் இது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் திங், ஹை பேயிங், நல்லா படித்தா தான் லைஃப்பில் முன்னேற முடியும். அப்படிலாம் இல்லை. இதை பற்றி எனக்கு என்ன? சரி, இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். என் காலேஜில் டாப்பராக இருக்க பசங்க, லைக் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தாங்க காலேஜ் ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்த பசங்களோ பொண்ணுங்களோ, அவங்க வந்துட்டு நான் எப்படி சொல்ல, ஹை பெய்ட் ஜாப்ஸாக, ஏன்னா எல்லோரும் என்ன பண்ணிருப்பாங்க, நல்லா படித்தா நல்ல காலேஜ் போய் நல்லா ஏர்ன் பண்ணி நல்லா போகலாம் அப்படிங்கிறது இருப்பாங்க. ஆனால் அந்த பாத்துக்கு வந்துட்டு நீ நல்லா படிச்சிருப்ப, ஆனால் அந்த பாத்தில் வந்துட்டு உன்னை வந்துட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு லைக் அப்படி மணி விஷஸ் ஆகுது, இல்லை உன்னோட பேரண்ட்ஸ் விடலைன்னா அந்த இடத்துல உன்னோட நீ படித்ததுக்கே வேஸ்ட்டு. ஃபஸ்ட் ரேங்க் நீ எடுக்கிறேன்னா அது வேஸ்ட் தான். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ட்ராபேக் வரும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நீ நெக்ஸ்ட் லெவல் போகணும், ஹை பெய்ட் ஜாப்ஸ் வாங்கணும் அப்படின்னா, நீ நல்லா படித்தா தான் ஹை பெய்ட் ஜாப் இல்லை, ஸ்கில் தான். ஸ்கில் இல்லைன்னா பட் ஸ்கில் மட்டும் இல்லை, எண்ட் ஆஃப் த டே ஸ்கில் மட்டும் இல்லை, கம்யூனிகேஷன்ஸும் வேணும். ரெண்டுமே பேர் பண்ணணும். ஸோ ஸ்கில் இல்லைன்னா இல்லை, ஸ்கில் இருந்தாலும் உனக்கு அது மார்க்கெட் பண்ண தெரியும். ஸோ அதுக்கு தான் வந்து நீ வந்துட்டு கம்யூனிகேஷன் வேணும்னு சொன்னேன். ஸோ கம்யூனிகேஷன் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உனக்கு ஸ்கில் இருக்கான்னு கேட்பாங்க. ஸ்கில்லும் தெரிஞ்சிருக்கணும், கம்யூனிகேஷன் அட் த சேம் டைம் தெரிஞ்சுன்னா நம்ம வந்துட்டு அதை பிரேக் டவுன் பண்ணி போகலாம். நாலேஜும் வேணும் தான், பட் மேஜர் பார்ட் ஸ்கில். நாலேஜ் அண்ட் ஸ்கில் கோரிலேட் ஆனது தான். பட் நான் இப்போ எப்படி கேட்குறேன்னா, வெறும் அந்த புக் நாலேஜ், அதாவது படித்தாதான் முன்னேற. நோ நோ நான் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணுறேன். படித்தாதான் முன்னேற முடியும். பட் ஃபார்மல் எஜுகேஷன் ஒரு அதுக்கான ஹெல்ப் இருக்காது. ஃபார்மல் எஜுகேஷன் அந்த விஷயத்தை, ஃபார்மல் எஜுகேஷன் வந்து உனக்கு அதை சொல்லித்தராது. அதாவது 10 வருஷமாக, ஐ மீன் அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு எனக்கு நமக்கு தெரிஞ்ச எத்தனை சென்ச்சுரிஸ் நீ பின்னாடி எஜுகேஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது. போர்டை வச்சு சொல்லி மேபி இந்த கிளாஸ் ரூம் ஸ்மார்ட் போர்ட்ஸ்னு இருக்கு, அவ்வளோதானே தவிர இந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் சேஞ்ச் ஆகலை. மேபி வி மைட் சேஞ்ச். அதனால் படித்தா லைஃப்பில் ஃப்ரண்ட்டில் போக முடியும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தாண்டி படிக்கலாம். பட் நீ வந்து எதை வச்சு படிக்கிற, அதாவது ஒரு டார்கெட் வச்சு படிக்கிறேன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு மெயின் விஷயம், உன்னோட கம்ப்ளீட் ஸ்கில் லெவலை ஒரு 3 hours உன்னால் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? ஒரு 3 மணி நேரம் தான் உன் லைஃபே தீர்மானிக்க போகுது. கொஞ்சம் கஷ்டம். சிம்பிளாக எக்ஸாம்ஸ் தான். இப்போது நீ வந்து ஃபோட்டோகிராஃபியில் யூஆர் ஆன் டாப் நாட்ச், ப்ராக்டிக்கலாக நீ எது சொன்னாலும் பண்ணுவேன், சரியா? பட் அது எல்லாத்தையும் தியரட்டிக்கலாக நான் வந்து சென்டென்சஸாக கொஸ்டினாக கேட்குறேன் 3 hours. கஷ்டம் தான். அதே 3 hours அந்த பேப்பரில் மார்க் வாங்குறவன் ப்ராக்டிக்கலாக அதை எக்ஸிக்யூட் பண்ண தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. சிம்பிளாக அவ்வளோதான். உனக்கு வந்து புக் நாலேஜ் மட்டும் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு. எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் இப்போ கொடுக்குற காலேஜஸ்க்கான எஜுகேஷன், ஸ்கூல்ஸ்க்கான எஜுகேஷன்ஸை தாண்டி ஒரு பெரிய மார்க்கெட். இது மெயினாக என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு என்ன வந்து மொத்தமாகவே ஒரு 10 ஃபீல்டு தான் தெரியும் அவங்களுக்கு. காமனாக சொன்னால் இன்ஜினியரிங்கு, எம்பிபிஎஸ்ஸு, ஆர்ட்ஸு, லாயரு, அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஆர்ட்ஸில் வந்துடும். அப்புறம் குரூப் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி. என்ன எண்ட் ஆஃப் த டே எது கொண்டு போனாலும் இதுக்குள்ளே நின்றுடும். பட் இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. அது இல்லாமல் உன் ஹார்ட் ஒர்க்குக்கு 1 day ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு நாளில் அந்த ரிசல்ட் வருதுன்னு நினச்சின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இட் வில் சூட் ஃபார் சம் பர்சன்ஸ். இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு ஓகே. பட் நீ உன்னோட ஹார்ட் ஒர்க் வந்து உன்னோட ஒரு ஸ்டெப்பையும் அது இன்க்ரீஸ் பண்ணணும். கண்டிப்பாக நீ வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி 0 இருந்திருப்பேன். இது நான் நிறையா ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ்கிட்ட பேசியிருக்கிற ஒரு விஷயம். எக்ஸாமுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி இடத்துல வேல்யூவேஷன் 0 இருக்கும். ஓகேவா? எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டாங்கன்னு வைங்க, அவங்கள எங்கேயோ தூக்கி வச்சு இது பண்ணுவாங்க. கண்டிப்பாக. எதுக்கு அது? சிம்பிளாக. பட் வந்து இதே வந்து ஒரு பிஸ்னஸோ இல்லை எனி அதர் எனி ஸ்கில் டெவலப் பண்ணுறா, அதை நம்ம கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். மேபி ஒரு சில பேர்த்துக்கு இது அஃபென்சிவாக கூட இருக்கலாம், இந்த எக்ஸாம்ஸ் பற்றி இது சொல்கிறது. பட் இது ஒரு சைட் ஆஃப் லைஃப்னால்
நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பக்கம் ஒரு சைட் ஆஃப் லைஃப் இருக்குது, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது இல்லாமல் இன்னொரு சைட் ஆஃப் லைஃபும் இருக்குது. இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். பட் என்னன்னா ரெண்டையுமே வந்து இந்த பக்கம் இருக்க நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த சைட் ஆஃப் லைஃப்பை பற்றி ஒரு ஐடியாவே இருக்கிறது கிடையாது. படிக்கிறவங்களுக்கு இது படிக்கிறது மட்டும்தான் லைஃப் அப்படிங்கிறது இருக்காங்க. இந்த மாதிரி நீ பீப்புளோட மைண்ட் செட், அதாவது எந்தளவுக்கு நமக்கு இந்த 10, 11, 12 பேரண்ட்ஸ் மென்டாலிட்டி வேறு எந்த விஷயம் வந்து இந்த விஷயம் பேரண்ட்ஸ் மாற்றிக்கிட்டால் பெட்டராக இருக்கும்னு நீ நினைக்கிறது. அதாவது அதாவது இது சிம்பிளாக எப்படின்னா அது ஸ்டூடெண்ட் போய் காமிக்கணும், இந்த என்ன நான் சொல்கிறத சொல்லிட்டாங்க நான் படம் மாதிரி, அவ்வளோதான் சிம்பிளாக. ஓகே, பேரண்ட்ஸுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்கள் பையன் வந்துட்டு இல்லை உங்கள் பையனோ பொண்ணோ வந்துட்டு உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்கிறான்னா, நீங்கள் வந்து அதை ஜஸ்ட்டு அட்லீஸ்ட் அவன் என்ன சொல்ல வாரான், ஏன் சொல்ல வாராங்கிறத விடையும் என்ன சொல்ல வாராங்கிறத விடையும் ஏன் சொல்ல வாராங்கிறத கேட்கணும். ஏன்னா கண்டிப்பாக அவன் விஷயம் ஏதாவது ஒன்று பார்த்துருப்பான். லைக் எப்படின்னா, இப்போ நான் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத எங்கள் வீட்டில் சொன்ன மாதிரி, ஸோ நீங்களும் உங்கள் அப்பா அம்மா கிட்டே ஓப்பன் அப் ஆகணும், எனக்கு பாட்டு பாடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குப்பா, நான் இந்த விஷயம் எனக்கு கிடைக்காது. இப்போ அதுவும் இல்லாமல் அவங்க திறமையை வந்து வெளிப்படுத்தணுங்கிறனால தான் வந்துட்டு உங்ககிட்ட வந்து ஒன்று கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் தான் வந்து அதை வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேட் மாதிரி வந்துட்டு இருப்பீங்க. ஸோ அதை பிரேக் பண்ணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாங்க, லைக் செக்யூரிட்டி மாதிரி திறந்து விடுறதுக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸ் பெர்மிஷன் கொடுக்கலாம் அந்த விஷயம் நடக்காதுன்னு கிடையாது, உங்களுக்கு தெரியாமல் பண்ணுவாங்க, சிம்பிளாக அவ்வளோதான் விஷயம். பட் தெரியாமல் பண்ணாலும் அட் லாஸ்ட் வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு அது தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து அவங்க ஹர்ட் ஆவாங்க. ஸோ அந்த ஹர்ட்னஸ் இருக்கக்கூடாது, பசங்க வந்து உங்ககிட்ட வந்து டேரெக்டாக அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போவும் வந்துட்டு இல்லை நீ வந்துட்டு இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்துட்டு இதை ரெக்ரெட் பண்ணிடுவாங்க. எப்படின்னா கடைசியில் இந்த விஷயம் பண்ணியிருந்தால் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் நினைப்பாங்க. அதுக்கு காரணம் வந்துட்டு நீங்களாக இருக்க வேணாம். சிம்பிளாக எனக்கும் அதே தான். இப்போ எப்படின்னா பேரண்ட்ஸ் நான் ஏன் அந்த நீட்டுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, நீட் முடிச்சுட்டு இந்த ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஜேர்னி உள்ளே வரணும் அப்படின்னு நினச்சதுக்கு ரீசன் என்னென்னா, எண்ட் ஆஃப் த டே நான் ஒரு விஷயத்தை என்னால் அச்சீவ் பண்ண முடியலன்னா, நான் ட்ரை பண்ணி நான் ஃபெயில் ஆகிருந்தேன்னா ஓகே, பட் நான் ட்ரையே பண்ணாமல் வச்சுருந்தேன் அப்படின்னா என்ன ஆகுனா, இவங்க சான்ஸ் கொடுத்துருந்தா நம்மளுக்கு பண்ணியிருக்கலாம், நான் வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா, இப்போது நம்மளுக்கு இப்போது வந்து பேரண்ட்ஸோட ஹெல்ப் வந்து நம்மளுக்கு தேவையில்லைங்கிறத அவங்களுக்கு நம்மளோட ஹெல்ப் தேவையில்லை, ஓகேவா? பட் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில், அதாவது நம்ம லைஃப்பில் சக்சீட் ஆகிறப்போ தேவை கண்டிப்பாக அவங்களுக்கு வயசாகிருக்கும். ஆமாம். இப்போ என்னென்னா அந்த ரெக்ரெட் அப்போ வந்துருச்சுன்னா, இவங்களால தான் நான் இந்த அளவுக்கு இருக்கேன், மேபி லெஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இவங்களால தான் நான் இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு வெறுப்பு வரலாம். அதுக்கு இப்போ இருக்க கோவங்கள் இஸ் 4 times பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம். எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, சைனா வந்துட்டு இவ்வளோ கோல்டு அடிக்குது, அமெரிக்கா இவ்வளோ கோல்டு அடிக்குது, காரணம் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு விடுறதுனால. ஆனால் இந்தியாவை பார்த்துக்கிட்டேன்னா வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் பெருசாக அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்தியன் பேரண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை ஸ்போர்ட்ஸில் பெருசாக அலோவ் அப்படி சொல்ல முடியாது. நிறையா விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குதுடா, பட் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணாதானே நான் அடுத்த லெவலுக்கு. பேரண்ட்ஸ் மென்டாலிட்டி 80% ஆஃப் த வேர்ல்டில் ஒரே மாதிரி தான் இருக்குது. மேபி ஸ்லைட் கல்ச்சர் டிஃப்ரென்ஸில் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கலாமே தவிர பேரண்ட்ஸ் மென்டாலிட்டி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த இப்போது க்ரோ ஆனது எல்லாமே அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே சைனாவில் இது அதிகம், ஸ்போர்ட்ஸுக்குன்னு கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கும். இல்லை இப்போது அதே மாதிரி உனக்கு எந்த அளவுக்கு சின்ன வயசுல பேஸ்கெட் பால்ஸ் எல்லாமே சொல்லி எந்த அளவுக்கு இனிஷியேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கு இதாகும். ஆமாம். பட் அது என்ன ஆயிரும்னா, அது இந்த இனிஷியேட்டிவ்ஸ்க்கு பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறதா அதுதான் நான் சொல்லுவேன். பட் பேரண்ட்ஸ் இப்போ ஒன்றும் இல்லை, அது பையன் வந்துட்டு எனக்கு இப்படி ஸ்கூல் லெவலில் ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட் வந்திருக்கேம்மா, எனக்கு வந்துட்டு அடுத்த லெவல் ஜோனல் நடக்குது, நான் வந்துட்டு போய் சேரணும் அப்படின்னா, இல்லை நீ போகக்கூடாது அப்படின்னா. பட் அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ படிக்கணும்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு அவனுக்கு அடிபற்றக்கூடாதுங்கிற ஒரு இதனால் ஒரு சொல்லுவாங்க. பட் பையன் வந்துட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் முடிஞ்ச உடனே அவனுக்கு ஒரு ரெக்ரெட் வரும், போயிருந்தால் நம்ம ஜெயிச்சிருப்போமோ, இல்லை நாளைக்கே நம்ம வந்துட்டு ஒரு நாள் ஒரு மெடல், அட்லீஸ்ட் ஒரு மெடல் அது வாங்கியிருப்போமோ அப்படின்னு அந்த ரெக்ரெட் இருக்கும். ஸோ அந்த ரெக்ரெட் வர என்னென்னா அவங்களுக்கும் பேரண்ட்ஸ்குள்ள கனெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சமாக வந்துட்டு பிரேக் ஆகும். ஸோ அதுதான் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லாமல் செய்வாங்க. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு ஒன்று கேட்குறாங்கன்னா பண்ணிட்டு வா, தோத்துட்டானாலும் அவனை வந்து தட்டி கொடுத்து பண்ணணும். நைஸ் வேர்ட்ஸ். அதாவது ஃபெயில் எத்தனை தடவை ஆகணும், எல்லா இடத்துலையும் ஒரு லெசன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்பான். கரெக்டாக. ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஃபுல்லாகவே வந்து அதுதான். இப்போ இன்னொன்று என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபைனல் இயர் எனக்குலாம் ஷாக் ஆயிடுச்சு. எப்படின்னா
ஃபைனல் இயரு, ஓகேவா, என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில, ப்ளேஸ் ஆகலைன்னா ஆண்டர்ப்ரனர் ஆகிட வேண்டியதான் அப்படின்னா. வைக்கடா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ. பிகாஸ் ஒரு 2 to 3 இயர்ஸாக வந்து ஒரு ஸ்டார்ட் அப் இனிஷியேட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. மாதம் ஒரு விஷயங்களையும் வந்து ஒரு மாதத்தோட ரெவென்யூ ரொட்டேஷன் எல்லாத்தையும் பார்க்கும்போது அதை விட இது பல மடங்கு கஷ்டமாக இருக்கும்டா. எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் எப்படின்னா, முடிச்சுட்டா நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சீரியஸாக இந்த டேர்ம் வந்து ஃபேண்டசைஸ் பண்ணிட்டாங்க. சொல்ல போனால் இப்போ இருக்க ஜென்சி கிட்ட பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்புங்கிற விஷயம் வந்து ஃபேண்டசைஸ் ஆகிருக்கு. அது எந்த அளவுக்கு ஃபேண்டசியோ அதோட இப்போ ஒரு விஷயம் உனக்கு ஒரு பாசிட்டிவ் இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாக கீழே நெகட்டிவ்ஸ் இருக்கும். உனக்கு எவ்வளோ அடி வாங்கி முன் பக்கம் மட்டும் தானே பார்க்குறீங்க, பின் பக்கம் பாருங்க. 9 to 5 வந்து நிறைய பேர் தரக்குறைவாலாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. 9 to 5 நீ போகவே கூடாது, நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதான் உனக்கு லைஃப்பில் வந்து நீ ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு தான், நீ தூங்கவே கூடாது. 9 to 5 நீ 9 to 5 முடிஞ்சிடும். இதுனா நீ 24 மணி நேரமும் செஞ்சாகணும். 24 மணி நேரமும் நீ 9 to 5 செஞ்சனா உனக்கு ஒரு அவுட்கம் இருக்கும் எண்ட் ஆஃப் த டே. சரியா, நீ 24 hours ஒர்க் பண்ணியிருப்ப. 24 hours வந்து 30 days 31 days இந்த மந்த் ஒர்க் பண்ணியிருப்ப. ஆனால் உனக்கு அவுட்புட்டே இருந்திருக்காது. சீரியஸாக இந்த மைண்ட் செட் எப்படி தான் வந்து அவங்களுக்கு வந்து இது எப்படி கெயின் ஆகுதுன்னே புரியல. சிம்பிளாக என்னென்னா சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு ஃபேக்காக இருக்குங்கிறதுக்கான ஒரு மெயின் எக்ஸாம்பிள் இந்த ஃபாங் சாங்கு மோட்டிவேஷன் ரீல்ஸ்லாம் பார்த்து நானும் அதில் ஒரு ஆள் தான். பட் மோட்டிவேஷன் இருக்கலாம், டிசிப்ளின் வேணும். அது அப்படியே அந்த ஃபயர் வந்து ஹையாக இருக்கக்கூடாது, எப்போவுமே ஒரே லெவல் அப்படி இருந்துகிட்டே இருந்ததுன்னா நம்ம நல்லாயிருக்கும். டிசிப்ளின் ரொம்ப கஷ்டம் மெயின்டைன் பண்ண, கன்சிஸ்டன்சியாக எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம். ஏன்னா திஸ் பாட்காஸ்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அட் தி ஸ்டார்ட்லிங்கில் வந்து சொன்னோம் எவ்ரி வீக் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும்டா. டைம் நமக்கு அது ஒத்து போகாது. இன்னொரு பக்கம் ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வரும், லைக் லைட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இதாகும், லைட் ஒரு நாள் இருக்காது, கேமராமேன் நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன், ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகும்போது வீக்லி கஷ்டம்தான். ஸோ அப்போ நாங்கள் அதுக்கு பிளான் பண்ணாலும் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் நீங்கள் ஒன்று சொன்ன இல்லை, காலேஜ் முடிச்சாச்சுன்னா நான் அடுத்து என்டர்பிரினர்ஷிப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு. ரீசெண்ட் டேஸ் முன்னாடி ஒரு லாஸ்ட் மந்த் வந்துட்டு நான் ஒரு பர்சனை மீட் பண்ணேன். எப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் வந்துட்டு 28 years. சரியா, அவங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், நான் எல்லாம் பண்ணுவேன் ப்ரோ, ஸ்விக்கியில் வண்டி ஓட்டுவேன், அப்புறம் ஜொமேட்டோக்கு ஸ்விக்கி ஓட்டுவேன், அப்புறம் இல்லைன்னா ஏதாச்சும் ப்ரொடக்ஷனில் ஒர்க் கூப்பிட்டாங்கன்னா போய் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னாங்க. அப்படி வச்சு அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்டேன், ப்ரோ நீங்களாம் லவ் பண்ணுவீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ அப்படின்னு. அப்புறம் நான் வந்து ஜஸ்ட் என் ஃப்ரெண்டை கோர்த்துட்டு இவன் மட்டும் லவ் பண்ணுவோம் ப்ரோன்னு. லவ் பண்ணுறவங்களாம் கெட்டவங்க ப்ரோ, யாரா நீ அப்படின்ற சொன்னேன். அதுக்கப்புறமாட்டு ப்ரோ நான் அதுக்கப்புறம் திருப்பி கேட்டேன், நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ? இல்லை ப்ரோ நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு உண்மையாக இருக்கேன். இல்லை எனக்கு புரியல அந்த மாதிரி இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் வந்தேன், நீ இப்போ உங்களுக்கு என்ன ப்ரோ ஏஜ் ஆகுதுன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க 28 ஆகுதா என்ன. அதுக்கப்புறம் கேட்டேன், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டேன். இப்போ வந்துட்டு தெரியல ப்ரோ, அடுத்து என்ன பண்ணணும்னு தெரில, வேலை தேடணும் அப்படிங்களா. 28 வயசு சென்னை. ஓகே, இப்போது நம்ம என்ன கோயம்புத்தூரில் வந்திருக்கோம், அடுத்து என்ன பண்ணணும்னு தெரில. ஒரு 21 பைத்தியம் பிடிக்குது, ஒரு வேலை சோத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு. ஆனால் வீடு சென்னையில் இருக்காங்க, அதனால அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னா. நான் ஏதாச்சும்னா அவங்க வந்து எப்படின்னா சின்ன சின்ன வேலைகள் பண்ணி 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 வாழ்க்கையை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் நீங்கள் அடுத்த என்ன பண்ணால் அடுத்து கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணிடணும் அப்படிங்கிறச்சு. உன்னோட நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டால் அவன்கிட்ட கொஸ்டின்ஸ் இல்லை, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் அவங்ககிட்ட எதுவும் இல்லை. ஆனால் அப்பா அம்மாவுக்கு நான் உண்மையாக இருப்பேன் அப்படி அந்த மாதிரி சொன்னாங்க. பட் ஓகே, அப்பா அம்மாவுக்கு உண்மையாக தான் இருக்கணும். 28 years ஆகுது, அடுத்து என்ன பண்ண போகிறாங்கிற ஐடியாவில் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் உனக்கு தெரில. சரி சேலரி எவ்வளோ ப்ரோன்னு சும்மா கேட்டேன், நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லை ப்ரோ அவங்களா கொடுத்தா வாங்கிப்பேன், இல்லைனா வாங்க மாட்டேன் அப்படி. இதுதான் அன்றைக்கி டேவில் எனக்கு வந்து தூக்கி வரைப்பட்டுச்சு. நான் கொடுத்தா வாங்கிப்பேன், நான் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. சம்டைம்ஸ் எனக்கு இவ்வளோ போடுவாங்க, இல்லைனா இவ்வளோ போடுவாங்க, எனக்கு ட்ராவலுக்கு இவ்வளோனா இவ்வளோ கொடுத்துருவாங்க ப்ரோ அப்படின்னு. இதை வச்சுட்டு நீ எப்படி மந்த் ஓட்டுற சத்தியமாக தெரில. ஆனால் சீரியஸாக அவனுக்கு இருக்க கட்ஸ் எனக்கு வேணும்னு நான் இப்போ யோசிப்பேன். 28 ஆயிடுச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அது ஒரு ப்ரெஷரைஸ்டு லைஃப் தானே. இப்போ தெரியாது எனக்கு தெரிஞ்சு, மேபி ஆனால் நிறைய புக்ஸ் படிப்பாங்க போல். பட் நிறைய கருத்து சொன்னாங்க. பட் அந்த கருத்து ஆக்சுவலி அந்த கருத்து சொல்லும் போது நான் வந்துட்டு இவ்வளோ, ஏன்னா வந்துட்டு ஒரு நான்
ஒரு சைக்காலஜி படி எப்படின்னா ஒருத்தங்க நம்மக்கிட்ட டம்மியாக வந்துட்டு ப்ரூஃப் ஆகிட்டாங்கன்னா நம்ம டம்மியாக தான் அவங்களை நினச்சிட்டு இருப்போம். அது யூஸ்வல் எல்லா பர்சன்ஸுமே. அதுக்கப்புறம் அவங்க போய் என்ன தான் ப்ரூஃப் பண்ணாலும் ஏய் இவன் இப்படி தாண்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் அட்டி நாங்களாம் அப்புறம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டு முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்துட்டு அவங்கக்கிட்ட சேலரி கேட்கும்போது ஜஸ்ட் நான் கேட்டேன், கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா இவ்வளோ சொல்லும்போது கண்டிப்பாக கேட்கணும்னு எல்லாருக்கும் ஒன்று இருக்குல்ல. கேட்கும்போது அவங்க சொன்னாங்க கொடுத்தா வாங்கிப்போம் ப்ரோ. அடுத்த இன்னும் கொஞ்ச நாள் அப்போ மேரேஜ்லாம் அது எப்படின்னு ஒரு 1 இயரில் பண்ணிடுவோம் ப்ரோ. எங்கள் வீட்டில் தேடிட்டு இருக்காங்க. சிம்பிளாக அது அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி தெரியுமா, இப்போ இருக்க ஜென்ரேஷனோட ஒரு டிபெண்டன்சி ஃபேக்டர் சிம்பிளாக. அதாவது பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணியே ஒரு ஜென்ரேஷன் இருக்குன்னா கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணி இருக்க ஜென்ரேஷன். அதாவது உன்னால் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவும் இருக்க முடியாது, அதே சமயம் உன்னால் கம்ப்ளீட்டாக பேரண்ட்ஸோட அட்டாச்சாகவும் இருக்க முடியாது. ரெண்டில் எது பண்ணாலும் தப்பு தான். நீ கம்ப்ளீட்டாக ஃபேமிலியோட அட்டாச்சாக இருந்தாலும் தப்பு தான், நீ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆப்போசிட் இருந்தாலும் தப்பு தான். ஆனால் நான் இன்னொன்று சொல்லுவேன், அவங்க சென்னையில் இருக்கிறது அவங்களுக்கு ஜாப்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கும் தான், இந்த மாதிரி ஜாப்ஸ் சொல்கிறேன். ஆனால் அவங்க இதே சென்னையிலேருந்து அட்லீஸ்ட் அவங்க பக்கத்தூர் நெய்வேலியோ இல்லை கொஞ்சம் தள்ளி கோயம்புத்தூரோ பாண்டியோ வந்து தனியாக ஒரு நாள் ஸ்டே பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க லெசன்ஸ் கற்றுப்பாங்க. நமக்கு அதுதான் லெசன்ஸை நான் சொல்வேன். நீ சிம்பிளாக நீயும் நான் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் காலேஜில் உனக்கு நம்ம எங்கே கொண்டு போய் விட்டாலும் ரிட்டர்ன் வருமானு தெரியாது. இப்போது நீ யூ நேம் இட் எனி பிளேஸ், எங்கே வேணாலும் கொண்டு போய் விடு, ரிட்டர்ன் கோயம்புத்தூர் வந்துட முடியும். கண்டிப்பாக ஒன்றும் இல்லை, போன வாரம் தேடி போயிட்டு வந்தோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸில். சரியா சார், நீ ஃபோன் கால்ஸ் எதுவுமே தேவையில்ல. உனக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு டயல் ஹிஸ்ட்ரி உன் நம்பர்ஸ் எல்லாம் மறந்துட்டாலுமே உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா யூ ரிட்டர்ன் டு கோயம்புத்தூர். பேச தெரிஞ்சதுன்னா போதும். எந்த இடத்துல எது கிடைக்கும், எந்த இடத்துல எது கம்யூனிகேஷன், எந்த இடத்துல எது கிடைக்கும், சிம்பிளாக அவ்வளோதான். இந்த பாட்காஸ்ட் வந்து என்ன பண்ணுன்னா இதோட கண்டினியூஷன் இன்னும் டெப்த்தாக, அதாவது இது 12th ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் என்ட்ரி ஆகும்போது இருக்கவங்களுக்கு இது போதும். எக்ஸப்ட் இதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்படிங்கிறத வந்து வில் see in the next episode of Dumb Student. நெக்ஸ்ட் எபிசோட் மேபி அது 5th, இதோட கண்டினியூஷன் மேபி இட் வில் மீன் 25th எபிசோட். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். திஸ் Dumb Student ஆக்சுவலி ஹேட்ஸ் ஆஃப் டு த பாட்காஸ்டர்ஸ். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கு, இந்த இடத்துல பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேமரா முன்னாடி பழகிடுச்சு, பட் பாட்காஸ்டிங் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் கேமராவுக்கு எந்த பக்கத்தில் இருந்து பேசுகிறேன். எனக்கு நிறைய விஷயங்கள் ஓகே கேமரா முன்னாடி இருந்து பேசுறது இவ்வளோ கஷ்டமாக அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முன்னாடி தெரியும் கட் ஆக்ஷன் அவ்வளோதான். பாட்காஸ்டர்ஸ் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த இடத்துல உட்கார்றது அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறையா விஷயம் மண்டைகளை யோசிக்க பேசணும். 4 years ஆச்சு நான் இந்த இடத்துல இந்த ஃப்ரேம் வச்சு இப்படி இப்போ பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு 4 years ஆச்சு. பட் இந்த இடத்துலேருந்து போக வேண்டியது நிறையா இருக்குது. ஸ்டார்ட் பண்ண இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தாங்கிறது ஃபர்ஸ்ட் டேலே தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக ஓகேவா? ஓகே, த டம் ஸ்டூடெண்ட் வில் பி அவைலபிள் ஆன் ஆல் ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ் சூன் அண்ட் யூடியூப்லேயும் இருக்கும். த டம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது எப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து கேள்வி கேட்டால் என்னெல்லாம் கேள்வி கேட்பீங்களோ அது எல்லாத்தையும் நான் ஒரு திட்ட கேட்க போகிறேன். சிம்பிளாக சொல்லணுன்னா, எனி கெஸ்ட் யூ ரெக்கமெண்ட் ஐ வில் பிரிங் தம் ஹியர். எனக்கு இவங்களோட லைஃப் ஜேர்னி தெரிஞ்சே ஆகணும், ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தெரியணும். நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், எனக்கு வந்து எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்லேருந்து அந்த ஜேர்னிக்கு எப்படி கொண்டு போகிறது, அந்த பாயிண்ட்டுக்கு நான் எப்படி போகிறது அப்படிங்கிற ரோட் மேப்பை எவ்ரி இண்டஸ்ட்ரியில் ஐ எம் கோயிங் டு பிரேக் டவுன். It is graphic designing, IT, data analysis, any industry it may be. All these will be available for you soon. Thank you. Thank you.